என் செல்ல வந்துட்டானுங்கல்ல. ஏதோ ஒரு போன ராங்கா போட்டிருக்கான். சட்டையில எண்ணெய் ஊத்துனா ராங் நம்பர்னா சாரி சொல்லிட்டு வச்சிட வேண்டியதானே? அதானே உலக வழக்கம். வாங்க சாப்பிடணும் உட்காருங்க வாங்க. காய்கறி சாப்பிடுங்க. அப்பா பறிச்சுடுங்க. ரெடி சாப்பிடுமா? எனக்கு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன வாங்கி வச்சிருக்கானே. அட பாவி சண்டாளா, நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? சாப்பிடுங்க. சிறப்பான ஆள் நீ. வெங்காயம், பீன்ஸு, கேரட்டு, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் சின்னமாக பொடி பொடியாக நறுக்கி நம்ம தனித்தனியாக வச்சுக்க போகிறோம். எங்க என்ன தெரிகிறது? சாக்லேட் யாருக்கு ஒரு ரெண்டு கொடுத்தீங்க? வாடா. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். பணம் போலாம். இன்னைக்கு ஒரு புக்கே 2 கிலோ ரவா வறுத்து எடுத்துக்குவோம். சார் இவனை என்ன பண்ண சார்? இன்னைக்கு நம்ம வந்து 2 கிலோ ரவா தான் செய்ய போகிறேன். 2 கிலோ ரவாவை பொன்னிறமா போட்டு வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். பார்க்கலாமா? ஓகேவா? நம்ம வீட்டில் இருந்த இடத்த வைக்கலாம். இது அது இல்ல. ஃபிளாஷ்பேக். ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. கும்தா இந்த முடிஞ்சுட்டா. எண்ணெய் சட்டியை தூக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிக்கணும். சோம்பு போடக்கூடாது. 1/4 லிட்டர் எண்ணெய். கடுகு வந்து 1 ஸ்பூனு. கடுகு போட்டு தாளிச்சா கடுகுல வந்து ருசி கொடுக்கும் அது. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்று தனித்தனியாக போட்டு எல்லாமே தனியாக வதக்கிட்டு வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு போடுவோம். அடுத்து பீன்ஸ் போட போகிறோம். அடுத்தது கேரட்டு. அடுத்து பச்சை மிளகாய், இஞ்சி, முந்திரி போட போகிறோம். பச்சை மிளகாய், இஞ்சி, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடும். நைட்டு ஊற வச்சு அவிச்சிருக்குது இது பச்சை பட்டாணி. 1 கிலோ ரவாவுக்கு 3 லிட்டர் தண்ணி ஊற்றணும். 2 கிலோ ரவாவுக்கு 6 லிட்டர் தண்ணி ஊற்றணும். இது வந்து 1 லிட்டரு. நம்ம வந்து இப்போ இதனால 6 ஊற்றணும். ஆறு ஸ்பூன் தூள் உப்பு போட போகிறோம். சாப்பாடான முக்கியம். பிரதர் வாங்க பிரதர்.
கொஞ்சமாக கொட்டி கிண்ட போகிறோம். எண்ணெய்க்கு வந்து கொஞ்சம் நெய் ஊற்றினாதான் கொஞ்சம் கொழப்பு இல்லாமல் பதமாக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி வச்சாக்க நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னியில் பொட்டுக்கல்லையும் சின்ன வெங்காயமும் உரிச்சி போட்டு அரைச்சோம்னா ரவா கிச்சடிக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. தேங்காய் சட்னி வச்சு இன்னைக்கு ரவா கிச்சடி செஞ்சு சாப்பிட போகிறோம். நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்கள், நாங்களும் டேஸ்ட் பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிறைய கடுகு, கருவேப்பிலை, இந்த வார திருப்பிட்டு இருக்கிற பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா? சாப்பிடல நான். சின்ன பாப்பா எடுங்க. சின்ன எடுங்க. சூப்பரா இருக்கு. டேஸ்டா இருக்கு. எல்லாம் டிவில தெரிஞ்சிருக்கலாம். பக்காவா இருக்கு. இவன் என்ன சொல்றா? நான் ஒண்ணு சொன்னேன். பேச கட்டிக்கிட்டான். நீங்க சமைச்சு பாருங்க, டேஸ்டா இருக்கு. எனக்கு இது மாதிரி செய்ய தெரியாது. சர்பரா பண்ணுங்க.